ஒருத்தவங்களை கொன்று அந்த பிரேதத்தை துண்டு துண்டா வெட்டுற அந்த சம்பவங்கள் ஒன்று அடுக்கடுக்க நடந்துகிட்டே இருக்குல்ல. ஸோ நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டு ரொம்ப அதிர்ந்து போக போறீங்க. அதாவது உத்தரப்பிரதேசில் மீரட் அப்படிங்கிற பகுதியில் முஷ்கான் ரஸ்தோகி அப்படிங்கிற ஒரு பெண்ணுங்க சௌரப் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து கல்யாணம் பண்றாங்க. சௌரப் வந்து லண்டன்ல ஒரு கப்பல் துறையில வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் நிறைய டைம் வந்து அவர் வெளிநாடுகளில் தான் இருப்பார். 2 பேருக்கும் 6 வயசுல ஒரு குழந்தை என்பது இருக்குங்க. ஸோ இவர் வெளிநாடு போகக்கூடிய அந்த சமயத்தில் முஷ்கான் வந்து இன்னொரு நபர் கூட காதல் வயப்படுறாங்க, ஷாகிர் அப்படிங்கிற நபர் கூட. இதுக்கு வந்து தடையாக சௌரப் வந்து இருப்பாரு அப்படின்றதுக்காக ஒரு பிளான் போடுறாங்க சௌரப்பை வந்து கொள்வதற்காக. கரெக்டாக 4ஆம் தேதி சௌரப் அவர்கள் வந்து மீரட்டுக்கு வராரு, அவங்களுடைய வீட்டுக்கு வராரு. அப்படி வந்து அந்த நபரை முஷ்கான் அவர்கள் கத்தியால குத்தி ஸோ அவருடைய பிரேதத்தை வந்து கிட்டத்தட்ட 15 துண்டுகளாக வெட்டி ஒரு ட்ரம்மில் சிமெண்ட் கலவை போட்டு ஷாகிரும் முஷ்கான் அவர்களும் பதப்படுத்தி வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆகுது. சௌரப்புடைய மனைவி முஷ்கான் அவர்கள் வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்காங்க. கடைசியில் விசாரணை என்பது முஷ்கான் கிட்ட தொடரும் போது இவ்வளோ திடுக்கிடும் தகவல்கள் என்பது ஏற்பட்டிருக்குங்க. பிடிக்கலனா டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஏன் இது போன்ற விஷயங்களை ஒரு சிலர் வந்து தொடர்ந்து அடுக்கடுக்க பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரியலங்க. சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும்.